முத்துவையும் சேகரையும் அதுதான் தினமும் பாக்குறேன். அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். இது எதுல போய் முடிய போகுதோ அவனுக்கு இது 100 101. இவதான் கஷ்டப்பட போறா. ஆமாமா நமக்கு குட் மார்னிங் முத்துக்கருப்பாய். கூப்பிட்டீங்களா டாக்டர்? ஆமா, அவசியம் நீ ஊர் போய் தாகணுமா? ஆமா டாக்டர், அவசியம் நான் ஊர் போய் தான் ஆகணும். இல்லன்னா நான் அழுதுருவேன். எனக்கு வேலை வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். You know something? More people are graduated but not educated. Because sometimes the roots of education are bitter. But the fruit is sweet. கசப்பு இனிப்பு. நான் போயே தீரணும். ரொம்ப பிடிவாதம் பிடிப்ப போல இருக்கு. உங்க அப்பாவும் பிடித்தானா? என்ன பத்தி பேசுங்க சார். எங்க அப்பா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஆமா, உங்க அப்பா பத்தி எனக்கு என்ன தெரியும். ஆனா எனக்கு மனோதத்துவம் தெரியும். ஏன் துடிப்பு உங்களுக்கு தெரியலையே? சரி சரி, ஒரு வாரம் லீவ் கொடுத்துருக்கேன், போயிட்டு சீக்கிரம் வந்து. சார், தேங்க் யூ வெரி மச். எங்க ஊர்ல திருவிழா நடக்குது, ரொம்ப விசேஷம். நீங்களும் வாங்களேன். திருவிழாவுக்கு போகணும், தெய்வத்தையும் தேரைய ஒண்ணா பார்க்கணும்னு ஆசைதான். ஆனா இங்க வேலை நிறைய இருக்கு. வேலை வேலை வேலை. வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி, திருப்தி வேண்டாமா சார்? மகிழ்ச்சி ஒரு உயிரை டாக்டர் காப்பாற்றும் போது ஏற்படுற திருப்தி ஒரு உயிரை கடவுள் படைக்கும் போது கூட இருக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? நீங்க சொல்லும் போது எதுவுமே சரியா தான் சார் படுது. அப்ப நான் சொல்ற கேக்குறியா? நீங்க அமைதியா சொல்றதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்குது. சொல்லுங்க சார். சில விஷயங்களை விவரமாகவும் வெளிப்படையாகவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் உன் மேல உள்ள அன்புனாலையும் உரிமையினாலையும் சொல்றேன். ஆண்கள் கிட்ட அளவோட பழகு. ஓ, டாக்டரா இருக்கிற நீங்க டாக்டரா வரப்போற எனக்கு தர்ற அட்வைஸ் ஆயுது சார். என் மனசுல சில சந்தேகங்கள் இருக்கு, கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம். நீங்க எப்ப பார்த்தாலும் கடமை, புஸ்தகம், நோயாளினே இருக்கீங்களே, இது உங்க மனைவி பிள்ளைங்களுக்கு கஷ்டமா இருக்காது? இருக்காதே. இப்ப எல்லாம் அவங்க கஷ்டப்பட வேண்டாமே தான் நான் இன்னும் கல்யாணமே செஞ்சுக்கிறேன். இப்ப கூட உங்களுக்கு என்ன சார்? ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. பெத்தவங்க நான் நீ போட்டி போட்டுக்கிட்டு பொண்ணு கொடுக்க வர மாட்டாங்க. அம்மா பாட்டி, அப்படி ஒரு நிலை வரும்போது உங்ககிட்ட சொல்றேன், உனக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து நீயே எனக்கு கல்யாணம் செஞ்சு வை. உங்க வார்த்தை அப்படியே வலிக்கிட்ட சார். உங்ககிட்ட நான் ஏதோ ஒரு உரிமையை எடுத்துக்கிறேன். அதான் ஏன் எனக்கு புரியல. விட்ட குறைய தொட்ட குறையா நமக்கே தெரியாம ஏதாவது சொந்தம் இருக்கலாம் இல்லையா? பேசு. நீங்க கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு காரணம் விரக்தியா? ஒரு வழியில விரக்தி தான். ஏதாவது லவ்வா? இல்ல, எனக்கு பிடிச்ச ஆளை எங்க அக்காவும் எங்க அக்காவுக்கு பிடிச்ச பெண்ணை நானும் கல்யாணம் செஞ்சுக்கிறதா முடிவெடுத்தோம். அதுல சில தகராறு. இப்படிதான் என்ன வளர்த்த அம்மாவோட தம்பியும் பைத்தியக்காரத்தமா பிரிஞ்சு வந்துட்டாராம். இது முட்டாள்தமா உங்களுக்கு படல? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. நான் சொன்னதை கேட்காம படிக்காத ஒருத்தனை எங்க அக்கா கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நம்ம 2 பேர் கதையும் ஒரே மாதிரி வருது. கடைசியில் என்னாச்சு? எங்க அக்காவும் அவ புருஷனும் சந்தோஷமாவே வாழல. எங்க வீட்டுல அப்படி இல்ல சார். எங்க அப்பாவும் அம்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியறதே இல்ல. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க சார். நீங்க ஏன் கண் கலங்குறீங்க? எங்க அக்கா தான் வாழல, உங்க அம்மாவாவது வாழ்றாங்களே, அந்த சந்தோஷம் தான் இந்த கண்ணீர். இது மாதிரிதான் எங்க அம்மாவும். அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சா நானாவது போய் பாப்பனேன்னு அடிக்கடி கண் கலங்குவாங்க. நீங்களாவது படிப்பு கிடிப்புன்னு பாதி போறீங்க. என் மாமன் அவங்க அப்பா எங்க தொலைஞ்சாங்களா? யூஸ்லெஸ் ஃபெலோஸ். அவங்க உன்னை விட வயசுல பெரியவங்க, இப்ப எல்லாம் பேசக்கூடாது. ஆமா, உனக்கு டைம் ஆகல, இப்படி பேசிக்கிட்டே ட்ரெயின் போயிட போகுது. ஆமா சார், உங்க கதையை கேட்க போய் ஏன் கதையை சொல்லிட்டேன் பாத்தீங்களா? என்ன? அதுக்கு காரணம் முதுமையும் இல்லாத இளமையும் இல்லாத உங்க பரிதாபமான தோற்றம் தான் சார். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இந்தாங்கப்பா, உங்களுக்காக சில்க் ஜிப்பாவும் பட்டு வேஷ்டியும். ஏமா எனக்கு செருப்பு வாங்கிட்டு வரலையா? இருக்குப்பா, இது இப்ப ஃபேஷன். நாய் தோலை செஞ்சுதா. ஐயோ, எனக்கு வேண்டாம். ஏசுப்பா, கடிச்சா 14 ஊசி போடணும், வலிக்கும். கொண்டாமா. சரி சரி முத்து, வாமா குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு இருங்கப்பா. குளிச்சுட்டு வந்துடுறேன். பாத்தியாடா, வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, அவ இவ பின்னாடி சுத்துறா, இவ அவ பின்னாடி சுத்துறா. நான் என்ன உன் பின்னாடி சுத்துறேன், போதுமா? அது சரி.
பாலாப்பம் செய்ய சொன்னனே, சொன்னியா? அது உன் மகளுக்கு பிடிக்காதான். அவன் மெட்ராஸுக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு பாலாப்பம் செஞ்சு தரேன்னு வைரம் சொல்லுச்சு. சரிதானே? அவளுக்கு என்ன திமிர்றா? இந்த பாரு, நீயும் வைரமும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்கிறது இல்லங்கிறது முத்துவுக்கு தெரியாது. இத்தனை வருஷமும் முத்து முன்னாடி எப்படி நடிச்சியோ அதே மாதிரி இப்பவும் நடி. குட்ட உடைச்சாத, ஜாக்கிரதை. முதல்ல சாப்பிடுமா, அப்புறமா படிக்கிறேன். அம்மா, ஒண்டர்ஃபுல், அருமையான கற்பனை. இப்படி வாய. ஒரு காட்டுல 2 மான்கள் தாகத்தோட தண்ணி குடிக்கணும்னு அலைஞ்சுதுங்க. ஒரு இடத்துல ஒரு மானுக்கு மட்டும் போதுமான அளவு தண்ணி கிடைச்சுதான். பெண்மான் குடிக்கட்டுமேனு ஆண்மான் குடிக்கிற மாதிரி நடிச்சுதான். ஆண்மான் குடிக்கட்டுமேனு பெண்மான் குடிக்கிற மாதிரி நடிச்சுதான். எப்படி? மிருகங்களுக்குள்ள என்ன பாசம், என்ன அன்பு இல்லடா பிச்சை? ஏன்பா இது அம்மா கிட்ட சொல்லாம சித்தப்பா கிட்ட ஏன் சொல்றீங்க? வழக்க தோஷம். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் பாலாப்பம் செஞ்சு கொடுக்கலன்னு அவருக்கு என் மேல கோபம். பெரிய பாலாப்பம். நான் நினைச்சா பன்னீர் ஆப்பமே சாப்பிடுவேன். ஏன் மக செஞ்சு தருவா இல்லடா கண்ணு? அவளுக்கு சாப்பிடவே தெரியல. சபைக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். தெரியாது. தெரியும். தெரியாது. தெரியும். தெரியாது. தெரியுது கேள்வி. ஏன் அம்மா போய் கேள்வின்னு சொல்றீங்க? அவளு வேணா என்ன கிழவான்னு சொல்லிட்டு போட்டுமே. நீங்க என்னைக்கு இருந்தாலும் என் கண்ணுக்கு குமரன் தாங்க. குமரனும் வேணா கிழவனும் வேணா. தள்ளி நில்லு, தள்ளி நில்லு. தவளை, தவளை. என்ன தவளை? அது வந்துமா, வரட்டு தவளை ஒண்ணு, கிழத்து தவளை ஒண்ணு. ஆக மொத்தம் தவளை தன் வாயால கெடும்னு சொல்ல வந்தேன். இனிமே உன்னை பத்தி ஒண்ணும் சொல்லல. சரிதானே? சிரிச்சுக்க. பெரிய இவ. இப்போ என்ன பத்தி சொல்லலன்னா வேற எப்ப சொல்ல போறீங்க? என்ன வேணான்னு சொல்லுங்க. சரி சரி, சண்டை வேண்டாம். எப்பவும் போல இருங்க. எப்பவும் போல வேண்டாமா, இப்ப போலவே எப்பவும் இருந்தா சரிதான். கிழவிக்கு பேராசை. என்னப்பா தப்பு? தப்புதான், தப்புதான், தப்புதான். தவளை, தவளை, தவளை. இதுக்கு கூடவா பிடிவாதான்? காசிக்கு போனா ஒவ்வொருத்தரும் தனக்கு பிடிச்சதுல உன்னை விட்டுட்டு வந்துருவாங்களா? உங்க அப்பா கிட்ட பிடிவாதத்தை விட்டுட்டு வர சொல்லு. உங்க அம்மாவை பூவை விட்டுட்டு வர சொல்லு. மாணிக்கா, உங்க அப்பா என்ன வார்த்தை சொல்லிட்டு போறாருன்னு? அம்மா, ரொம்பவும் பிரியமா இருக்கிறவங்க ரொம்ப உரிமை எடுத்துக்குவாங்களாம். அப்பாவுக்கு உன் மேல பொய் கோபம். அத அவரே ஒத்துக்க வைக்கணும் பாருங்க. அப்பா, அப்பா சீக்கிரம் வாங்கப்பா, சீக்கிரம் வாங்க. அம்மாவை காணோம்ப்பா. என்னம்மா, என்னாச்சு? அம்மாவை நீங்க பூ விட்டுடுன்னு சொல்லலாமா? அழுதுகிட்டே இருந்தாங்க, அப்புறம் காணோம்ப்பா. அவன் மட்டும் என்ன பிடிவாதத்தை விட்டுருக்கான்னு குத்தி காட்டலாமா? அது சரி, அவளை நீ இப்படி போக விட்டுருக்கலாமா? இந்த இருட்டுல எங்க போயிருப்பா? இதுவரைக்கும் இப்படி போனது கிடையாது. அறிவு கட்டவரே, நீ இங்க இருந்திருந்தா இப்படி போயிருப்பாளா? இதுக்கு நான் என்ன பண்றது? அப்பா, என்னம்மா? அவர் இருக்க வேண்டிய இடத்துலதான் நானும் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவர் அதுக்கு இடம் தரல. பூவை விட்டுட்டா எங்க போகணும்? நான் அங்கேயே போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அப்புறம் காணோம்ப்பா. நானும் அவ இருக்கிற இடமெல்லாம் இருக்கணும்னு தாமா நினைச்சேன். ஆனா புளிய மூட்டை மாதிரி சோஃபாவுக்கு பின்னால ஒளிஞ்சுகிட்டு இருக்காளே, அவ இருக்கிற இடத்துல இந்த நெல்லு மூட்டைக்கு ஏதுமா இடம்? எழுந்திரடி கழுத. உடம்ப மறைக்க தெரிஞ்ச உனக்கு பூவை மறைக்க தெரிஞ்சுதா? விளையாட்டுக்கு தான் சொன்னேன், எங்கேயும் போயிடாத. சரின்னு சொல்லு, சரின்னு சொல்லு. சரியான சமயம். சண்டை முடிஞ்சிருச்சு, கைய கோர்த்துக்குங்க. கெட்டியா பிடிச்சுக்கோ. விட்றாதே, விட்றாதே. முத்து, நம்ம ஊர் சினிமா கோட்டையில புதுசா படம் நடக்குது இல்ல, அந்த கதை கேட்டியே, வா சொல்றேன். ஓகே சித்தப்பா. அங்கதான் போயிட்டாங்களே, கைய விட வேண்டியதானே? நீங்க தானே என் கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க. இங்க வாமா. ஏமா அப்படி நின்னுட்ட? இந்த கூந்தலுக்கு தாழம்பு வச்சு பின்னி விட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். எப்படி இருக்கும்? உன் அம்மா மாதிரியே இருப்பேன். நான் எங்கம்மா என் அம்மா பார்த்தேன்? எனக்கு எல்லாமே நீ தானே. அம்மா இங்க பாருங்க. அம்மா, ஆடி பெருக்குக்கு பொங்கல் வைக்கணும்னு பானையில கோலம் போட்டேன். ஆனா முடிக்கதாம தெரியல. கொஞ்சம் முடிச்சு கூட. போய் கோலத்தை முடி. கோலம் என் கோத பொண்ணுக்கு கோலத்தை முடிக்க தெரியலையா? நான் முடிச்சு காட்டுறேன். வா. ஏமா சிரிக்கிற? உன்னை பாக்குற போதும், நீ பேசுறதெல்லாம் கேட்கும் போதும் என் எண்ணம் எல்லாம் எங்கெங்கயோ போயிடுது. எனக்கு 20 வயசு குறைஞ்ச மாதிரியே தோணுது.
என்னம்மா வேண்டிக்கிற? அவரு கேக்குறாரே, சொல்லுமா. அம்மா, உங்கள மாதிரியே என் வாழ்க்கை அமையணும்னு என்ன வாழ்த்துங்கம்மா. அப்பா, அப்பா, அம்மா ஏன் அப்படி ஓடுறாங்க? அவங்கள கூப்பிடுங்கப்பா. அப்பா, இங்க வா. என்னம்மா? இப்படிதான் உன்னை பெத்தவங்க மனசை குத்தி காட்டுறதா? என்ன சொல்றீங்க? ஏண்டி அம்மா, உங்க அம்மா தான் பொம்மை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா. அவள மாதிரியே ஓ வாழ்க்கை அமையணும்னா எந்த தாய் தாண்டி மனசு வந்து வாழ்த்துவா? நீங்க சொல்றது மரகதம், உனக்கு வேற பொழப்பே கிடையாதா? ஏண்டாப்பா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். பொண்ணு பட்டணத்துல இருந்திருக்கு போல இருக்கு, விஷயம் தெரியல. அது என்கிட்ட முன்னாடியே சொல்லக்கூடாதா? இவன் நடக்கிறா. முத்து, வாமா போலாம். சித்தப்பா, நீங்க போங்க, எனக்கு வர தெரியும். அம்மா, நீங்க எனக்கு முழு வார்த்தை சொல்லுங்க. என்னம்மா, விடுவேனா? என் ராஜாத்தி. ஆடுகளுக்கு அறிவு இருக்கு. நம்ம உறவுதான் நடக்கிற போது விதைச்சு ஓடுற போது அறுக்கிற மாதிரி ஆச்சே. அது முத்துவுக்கு தெரிய வேண்டாம் சொல்லியும் அவ முன்னாடியே அழுது தொலைச்சா என்ன செய்யறது? மாணிக்கம், என்னடா நீயும் வைரமும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்கிறது இல்லங்கிறத முத்துக்கிட்ட மரகத சொல்லிட்டா. முத்து வந்துகிட்டு இருக்கா, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. என்னப்பா, என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்லம்மா, புதுசா ஒரு சட்டை வாங்கினேன். 2 நாள் கூட ஆகல, சாயம் எடுத்து போச்சு. வாங்கும் போதே வேண்டான்னு சொன்னேன். என்ன அவர் மனுஷியா மதிச்சா தானே? அப்படிலாம் சொல்லாதம்மா. உன்னை மனுஷியா மதிச்சதுனால தானே அப்பா எப்போ உன் பக்கத்திலேயே இருக்காரு. இல்லப்பா? ஆமா ஆமா. பரம்பரையா இங்க காக்கா கத்துறதே பழப்பா போச்சு. இல்ல வைரம். அம்மா, அம்மா, அப்பா வைரம் வைரம் உன்னத்தான் கூப்பிடுறாரு. காக்கா கத்துன உடனே எனக்கு ஞாபகம் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. காக்காய்க்கும் காக்காய்க்கும் சண்டை வந்திருக்கோம், அதான் கத்துது. சண்டை என்ன கத்தணுமா? இப்ப நான் கத்துறேனா? தவளை 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 தன் வாயாலே கெடுது. சித்தப்பா, கையில என்னம்மா? பின்றதுக்கு நூல் கண்டு வாங்கிட்டு வந்தேன். வர்ற வழியிலேயே சிக்கு விழுந்து போச்சு. சிக்கலை நான் எடுத்து தரேம்மா. உனக்கு சிக்கல் எடுக்க தெரியுமா? தெரியுமே. தெரியாது தெரியாது, எங்களுக்குள்ள எவ்வளவோ சிக்கல், அது எல்லாமே பிச்சைதான். தவளை தவளை. இருந்தாலும் என் கையில ஒரு முள்ளு குத்துனா கூட அது அவரால பொறுத்துக்க முடியாதுமா. ஆமாமா, நேத்து கூட பாரு, கேணியில போட்டுக்கிறது புது கயிறா, கையில அருவிடுச்சுன்னு சொன்னா உடனே அதை எடுத்து வெளியில போட்டுட்டாரு. புது கயிறுன்னு சொல்றீங்க? அது 2ஆ பிரிஞ்சு கிடக்குற காலையில் தானே பார்த்தேன். ஏமா இப்படி பொய் சொல்ற? நான் பொய் சொல்லலையே. அப்புறம் என்ன நானா? ஆமா, நீங்க தானே புது கயிறுன்னு சொன்னீங்க. என்ன மாட்டி விட்டுட்டு நீங்க நல்ல பேர் எடுக்கணுமா? ஆமா, இத்தனை வருஷமா உங்ககிட்ட வாங்காத நல்ல பேரை இனிமே தான் வாங்க போறேன்னா? தவளை 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 தவளைன்னு நீ வேண்டாம் தவளை. ஏன்பா, என்ன ஏமாத்தணும்னு நினைச்சு உங்களையே ஏமாத்திட்டீங்களே, இதுவா வாழ்க்கை? அது ஏன் இஷ்டம், அதுக்காக என் பிடிவாதத்தை விட முடியாது. அதே மாதிரி நானும் பிடிவாத காரியங்கிறத மறந்துடாதீங்க. என்ன விடவா? ஆமா, நீங்கள் அம்மாவும் எனக்கு நேரம் நடிக்க கூடாது, உண்மையாகவே பேசிக்கணும். உங்க பிடிவாதத்தை எல்லாம் மறந்துடணும். இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். பாக்கலாம், இன்னும் 2 நாள் கெடு. அதுக்குள்ள நான் சொன்னபடி நடக்கல, என்ன செய்வேன்? நீங்க துடிச்சு போற அளவுக்கு எதையாவது செஞ்சிடுவேன். உங்க ஒரே மகளுடைய மனசை திருப்திப்படுத்தும் நினைச்சா இந்த சிக்க விழுந்த நூல் கண்ட 2 பேருமா சேர்ந்து சிக்க எடுத்து கொடுங்க. இல்ல பிச்சை, அந்த நூல் கண்ட எழுத்த கொடுக்க சொல்றான். என் மகன் போட்ட சிக்கலை நானே எடுக்கிறேன். சனியம் முடிச்ச காக்கா கத்தி தொலைச்சு உயிரை எடுக்குது. நூலே போச்சு, இனிமே என்னடா சிக்கல்? வா.